மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு திருச்சபையை ரயில் பயணங்களில் அப்படின்னு எழுதலாம். இந்த ரயில் போகுது, இது பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகுது. பரலோகங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய ஏறுறாங்க. இந்த ரயிலில் ஏற ஏற பெட்டி இணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாது. இந்த ரயிலில் ஏற ஏற பெட்டி என்ன செய்யுது? இணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு போகும்பொழுதே பிரயாணத்தில் சலிப்பு தட்டுப்படுது. ஏதோ ஒரு ஸ்டேஷனில் வந்தோடனே அவங்கள இறங்கிடும். அது என்ன ஸ்டேஷனாக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பாதாள ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை உலகங்கிற ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை சுயங்கிற ஸ்டேஷனாக இருக்கலாம், மாம்சங்கிற ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை அசுத்தங்கிற ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை இச்சைங்கிற ஸ்டேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேஷனுங்க வந்தோடனே இறங்கிடுறாங்க. அவங்களுக்கு அது எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்துல வந்தோடனே இந்த இடம் நமக்கு நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, இங்கேயே வாழ்ந்துடலாம், தங்கிடலாம் அப்படின்னு இறங்கிடுறாங்க. சிலர் இந்த ட்ரெயின் எங்கே போனாலும் சரி கடைசி வரைக்கும் எப்படியாவது பயணம் பண்ணணுன்ட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எதிர் வேகத்துலையும் காற்றுலையும் போக போக விடுங்க. ஓட்டுறவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாருக்கு நம்பிக்கையில் ஏறி வர்றான். ஒரு பாட்டு பாடினால சீர்காழி எஸ் பிரகாசம், போட போகுது வண்டி, அந்த பாட்டு மாதிரி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். போட போகுது வண்டி. இந்த வண்டிக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு டிக்கெட் வேணும். சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய பேர் இந்த டிக்கெட் இல்லாமல் பிரயாணப்பட்டு வந்துடுறான். டிக்கெட் எடுக்காமே பிளாட்ஃபார்ம்லேயே டிக்கெட் எடுக்காமல் உள்ளே வந்துடுறான். அவனும் பாதி வழியில் டிக்கெட்டுக்கு பரிசோதகர் இடையில வந்து என்னங்க உங்கள் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அந்த ஸ்டேஷனில் அவராக இறக்கி விடப்படுறார். அவர் போயிடுறார். இப்படி இந்த ட்ரெயினில் பிரயாணப்பட்டு வந்தவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க, போனவங்களே ஏராளமான பேர் இருக்காங்க. இதுவரைக்கும் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் என்னோடு நிலைத்து நின்று நீங்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா.